السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، இன்ன தீன் ஐந்தல்லாஹில் இஸ்லாம். சங்கைக்குரிய உங்கள் சகோதரர்களே, நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, நேற்றைய தினம் சையதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சையதத்து நிசாஇல் ஆலமீன், அன்னையர் திலகம் ஃபாத்திமத்து ஸஹ்ராயில் பத்தூல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வின் வரலாற்றின் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதிலிருந்து 2 முக்கிய செய்திகள் நாம் சொல்ல வேண்டியது இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லி முடித்ததற்கு பிறகு வேறு தகவலை நாம் பார்ப்போம். ஒன்று, சையதுனா அலி நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா அன்னையார் அவர்களுக்கும் இடையிலே இருந்த அந்த உறவு எப்படி இருந்தது என்றால் மிகவும் வலிமையான உறவாக இருந்தது. எல்லோரும் பாடம் படிக்கத்தக்க ஒரு அற்புதமான உறவாக அந்த உறவு இருந்தது. மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கை, இருப்பதை கொண்டு போதுமையாக்கிக் கொள்வது, கணவனினுடைய வருவாயை அறிந்து அதற்கு தகுந்தவாறு செலவு செய்வது, அதே போன்று தன் மனைவியினுடைய விருப்பம் அறிந்து கணவன் நடந்து கொள்வது என்பது போன்ற அழகான ஒரு வாழ்வாக அவர்களுடைய வாழ்வு அமைந்திருந்தது. சில பொழுது இருவருக்கும் இடையில் சின்ன ஊடல்களும் ஏற்பட்டு இருக்கிறது. பொதுவாக குடும்பம் என்று இருந்தால் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலே சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவது என்பதெல்லாம் சகஜமான ஒன்று. அப்போதெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த தம்பதியர் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்விலும் கூட இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்பட்ட போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழியாக முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஆக அவர்களுடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு பாடமே அன்றி பிரச்சனையை ஒரு காரணமாக வைத்து நாம் பேச இயலாது. அப்படி விவகாரங்கள் ஏற்பட்ட பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பாடங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். அந்த வகையில் நாம் அறிந்த ஒன்றுதான் இந்த செய்தியெல்லாம் இன்று வாழும் தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று தம்பதியர்களினுடைய பெற்றோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்வது என்ற வகையில். குடும்பம் என்று வரும்பொழுது சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். கணவனுக்கு பிடிக்காத ஒன்றை மனைவி செய்து விடுவாள், அல்லது மனைவிக்கு பிடிக்காத ஒன்றை கணவன் செய்து விடுவான். நான் சொல்லி நீங்கள் கேட்கவா போறீங்க என்பதெல்லாம் குடும்பத்திலே இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அப்படி நடந்து ஒரு கட்டத்திலே சங்கடமான நிலைகள் ஏற்பட்டால் எப்படி நடந்து கொள்வது? சில வரலாறுகளை பார்க்கிறோம். கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். சில தலைவர்களுடைய வாழ்க்கை, அரசியல் தலைவர்கள், சில இலக்கியவாதிகள், இந்த சமுதாயத்திலே அதாவது உலகத்தினுடைய பார்வையிலே மிகுந்த உயர்ந்த கண்ணியமாக இருந்த சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கையெல்லாம் பொய்யான வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது.
அவருடைய வரலாறை பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் உண்மையான நேர்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலை நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். ஒரு தலைவர் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவியோடு 45 ஆண்டு காலம் பேசாமல் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்ன செய்வார்? சொல்ல வேண்டியதை எழுதி வைத்து விடுவார். அப்படி இருக்கிறது. இவர்கள் சொல்ல வேண்டியது, மனைவி சொல்ல வேண்டியது அவள் எழுதி வைத்து விடுவாள். இப்படியெல்லாம் வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறார்கள். ஆனால் இதற்கிடையில் குழந்தைகளையும் பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. உலகத்திலே வாழும் இந்த காலகட்டத்திலே இருக்கும் காலத்தை மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்பதுதான். அது புரிந்துணர்வோடு வாழப்பட வேண்டும். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய மனைவிமார்களோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? ஒரு கட்டத்தில் எல்லா மனைவிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஈலா என்று சொல்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை செஞ்சானா அதிலிருந்து ஒரு சட்டங்கள் பிறக்கும். ஈலா செய்து வைத்திருந்தார்கள். ஒரு மாதம் மனைவிமார்களோடு பேசுவதில்லை, உறவு கொள்வதில்லை என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். மதியாவிலெல்லாம் ஒரு பிறளை கிளம்பி விட்டது. தங்களுடைய எல்லா மனைவிமார்களையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக்கு சொல்லிவிட்டதாக கூட ஒரு பிறளை கிளம்பியது. இந்த செய்தி கேள்விப்பட்டு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிர்ச்சி அடைந்தவர்களாக வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விரைஞ்சு வர்றாங்க, விரைந்து வருகிறார்கள். அப்படி விரைந்து வரும் பொழுது வாயிலே செய்தனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பதில் வரல. உள்ளே போயிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. 2 முறை கேட்டும் அனுமதி கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் மனசு ரொம்ப சங்கடப்பட்டது, என்று நடந்து விட்டதோன்னு. இதில் இன்னொரு சங்கடம் என்னவென்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் செய்தனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அது வேறு இருக்குது, தன்னுடைய மகளும் உள்ளே இருக்கிறாங்க என்ற ஒரு நிலையோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே தான் அவர் எப்படியாவது பார்த்து பேசணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முறையாக அனுமதிக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தித்த போது கேட்ட முதல் வார்த்தை, நாயகமே, மனைவிமார்களை நீங்கள் தலாக்கு சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டாங்க. இல்லை என்றார்கள். அப்போதான் அவர்களுக்கு மன நிம்மதி வந்தது. நான் என்னுடைய மனைவிமார்களை சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறேன். இப்போ இதெல்லாம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன ஒதுக்கி வைக்கிறது என்று நாம் நினைத்தால், இதெல்லாம் ஒரு பாடம், படிப்பினையாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்த ஒன்று. அதைத்தான் நாம் உணரணுமே தவிர அங்கே உள்ள தோண்டி பார்க்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அப்படி தோண்டி பார்த்தால் அது வேறு விதமாக நமக்கு படும். 2 விதமான கருத்துக்கள் என்ன செய்துவிடும், அதிலே தோன்றிவிடும். அதற்குள்ளால் நாம் நுழைந்து விவரத்தை விளக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது தேவையும் இல்லை. நாம் நமக்காக அதில் என்ன படிப்பினைகள் பாடங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, நான் தலாக்கு சொல்ல இல்லை அப்படின்ட்டாங்க. 29 நாட்கள் முடிந்தது. அவங்க மாடியிலே இருந்துட்டாங்க. வீட்டில் ஒரு சின்ன ஒரு மாடி மாதிரி இருக்கும், தட்டு, அந்த தட்டிலேயே இருந்துட்டாங்க. 29 நாள் கீழே இறங்கி மனைவி இடத்துல வந்துட்டாங்க. 29 நாட்கள் தான் முடிந்திருக்கிறது. அப்படி வந்த பொழுதும் கூட செய்திலாத்னா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? வந்துட்டாங்க, மனைவியோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மனைவிமார்களோடலாம் பேசினாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, யாரோ சொல்லலாம், 1 மாதம் எங்களை தள்ளி வச்சுருந்தீங்களா, 29 நாள் தானே முடிஞ்சிருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த 1 நாள் இருக்கே என்று கேட்குறார்கள். அப்போ கேட்குறதும் கூட இந்த சட்டத்தை தெளிவுபடுத்துவதற்காக. 1 மாதம் எங்களை தள்ளி வச்சிருக்கிறீங்க, ஆனால் இன்னும் 1 நாள் பாக்கி இருக்கிறத, 29 நாள் தானே ஆகியிருக்குது என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதம் என்பது 29 நாட்களாகவும் இருக்கலாம் அல்லது 30 நாட்களாகவும் இருக்கலாம். இந்த மாதம் 29 நாட்கள் தான் என்று அவர்கள் குறிப்பிட்டும் காட்டினார்கள். ஆக இந்த நிலையிலும் கூட அவர்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆயிஷா நாயகி போன்ற அவங்களுடைய உம்மஹாத்துல் மோமினீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு தெரியும், நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நாம் பிரிய மாட்டோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதுக்கு ஏற்கனவே சில பஷாரத்துகள் இருந்திருக்கிறது. ஏன்னா தன்னை தேர்ந்தெடுத்து கொடுத்ததே அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஆயிஷா உங்களை நான் எப்படி கல்யாணம் முடித்தேன்னு தெரியுமா என்று கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியாது நாயகமே. ஒரு முறை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பட்டு துணியை கொண்டு வந்தாங்க,
கொண்டு வந்து காட்டி, யார சொல்லலாம், இதற்குள்ளால் உங்களுடைய மனைவி இருக்கிறார்கள் என்று அவர்கள் கொண்டு வந்து காட்டினார்கள். நான் அதை திறந்து பார்த்தேன். அதுக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ இருந்தது, நீங்கள் இருந்தீங்க, உங்களுடைய சூரத் அங்கே இருந்தது. அப்போது நான் சொன்னேன், அது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்றும் இருந்தால் அது அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருந்தால் நடக்கும். ஏன்னா சின்ன வயசு, இப்போ அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு மனைவியாக நாம் இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தை விட்டு நினைச்ச மாட்டோம், நம்ம தலாக் சொல்லப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தெளிவாக இருந்தது. ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அந்த தைரியத்தில் தான் கேட்குறாங்க, மாதம் 29 நாள்லேயே வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதம் 29 நாள், மாதம் என்பது 30ஆகவும் இருக்கலாம், 29ஆகவும் இருக்கலாம் என்று. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்ததுக்கு பிறகு 10 வருடங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நோன்பு நோட்டிருக்கிறாங்க. 10 வருடங்கள் ரமதான் கடமையாக்கப்பட்டது. நோன்பு எத்தனையோ பிடிச்சிருக்கிறாங்க. ரமதானுடைய கடமையாக்கப்பட்ட பிறகு 10 முறை என்ன செஞ்சுருக்கிறாங்க, 10 ரமதான் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இதில் 29 என்று எடுத்துக்கொண்டால் 9 வருஷம் 29 தான், ஒரே ஒரு வருஷம் தான் 30 பிடிச்சிருக்கிறார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டும், ஹதீது சொல்லி காட்டும். ஆக மாதம் என்பது 29ஆகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம் என்று அங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. இதே போன்று இன்னொரு சர்ச்சை ஏற்பட்டது. ஆயிஷா நாயி அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மட்டும் ஏற்பட்டது. இது பொதுவான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ தள்ளி வச்சாங்க ஈலா என்பது. இது ஏன் தள்ளி வச்சாங்க அப்படின்னுங்கும் பொழுது, ஒரு மனைவி அவள் சங்கடப்படுத்தும்படி நடப்பாளையானால் அவளை படுக்கை விட்டு தள்ளி வையுங்கள். அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான் குர்ஆனில். படுக்கை விட்டு தள்ளி வைங்க, கொஞ்சம் நஃபகா கிஸ்வா கொடுக்குறத கொஞ்சம் நிறுத்தி பாருங்க, கொஞ்சம் அதுக்கு மேலே வந்தனா அதுக்கு மேலே பயம்படுத்துங்க. இப்படிலாம் நடந்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் தலாக். இங்கே எடுப்புக்கெல்லாம் தலாக் நடந்துடுது. அப்படிலாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தலாக் உண்டாகும் என்பது வேறு விஷயம். அது உண்டாகுமா உண்டாகாதா, ஒருத்தன் தலாக்குன்னு சொன்னால் உண்டாயிடும். ஆனால் அப்படி சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். உதாரணமாக தங்க மோதிரம் போடுறதுக்கு அனுமதி இருக்கா? அனுமதி இல்லை. ஒரு ஆண் தங்க நகைகளை அணிவதற்கோ தங்க மோதிரம் போடுவதற்கோ அனுமதி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் தங்க மோதிரத்தை போட்டுக்கொண்டு ஒருத்தர் தொழுதாருன்னு வைங்க, தொழுக கூடுமா கூடாதா? தொழுகக்கூடும். தங்க மோதிரம் போடுவது அவர் ஆணுக்கு ஹராமாக்கப்பட்டது, தங்க நகைகள் போடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆக அது வேறு இது வேறு. எனவே அந்த அடிப்படையில் தலாக்கு என்று சொன்னால் அது உண்டாகிவிடும். ஆனால் அது நியாயமா இல்லையா? எடுத்ததுக்கெல்லாம் தேவையில்லாமல் தலாக்கு சொல்லக்கூடாது. இதே மாதிரி ஒரு பெண் தலாக்கு கேட்கவும் கூடாது, அவசியம் இல்லாமல் கேட்கக்கூடாது. என்ன தலாக்கு சொல்லிருங்கலாம் கேட்கக்கூடாது. அதுக்கு ஹுல்உம்பாங்க அரபியில். குலான்னு என்ன செய்யலாம், தமிழில் அங்கே போடுவான் சட்டத்தை எழுதும்போது குலா சட்டத்தின் அடிப்படையில். அதான் ஹுல்உங்கிறது தான் குலான்னு எழுதி கிடப்பான். ஆக ஒரு பெண் தலாக்கை கேட்கவும் கூடாது. தலாக்கை கேட்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்கிறார்கள். இன்னைக்கு நிறைய உலகம் முழுவதும் பரவலாக நாகரீகத்தில் முற்றிய நாடு என்று பார்க்கும் பொழுது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கே பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட திருமணம் முடித்தவர்களில் 65% மேற்பட்டவர்கள் அங்கே டைவோர்ஸ் ஆகிறது, அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 65% மேலே அங்கே என்ன செய்யுது, தலாக் ஆகிவிடுகிறது. இப்படி ஒரு காலமாக ஆகிவிட்டது. காரணம் என்ன? ஷரியத்தினுடைய பார்வை அவர்களிடத்தில் இல்லை. ஒரு கணவனினுடைய பொறுப்பு என்ன, அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவியினுடைய பொறுப்பு என்ன, அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஷரியத்து சொல்வது மாதிரி நடந்தால் தலாக் என்பது ஆக குறைவாக ஆகிவிடும், மிக குறைவாக ஆகிடும். எனவே கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் நல்ல பலப்பட்டுவிடும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உனது மனைவியின் வாயில் ஒரு கவலத்தை ஊட்டி விடுவது நன்மையை தரும், சதக்காவினுடைய தர்மத்தினுடைய நன்மையை தரும் என்கிறார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஏன் அன்பை பெருக்கிறதுக்கு, நீ நன்மையும் கிடைக்குது, நீ ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்யறது தவாபும் கிடைக்குது. இதன் காரணத்தினால் என்ன செய்யும், அன்பு பெருகும். ஆயிஷா நாயி அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு சுன்னத்து. கணவன் நிறைய வீடுகள் இப்போ எப்படி நடக்குது, அவன் தின்ட்டு போகிறான், இவன் தின்ட்டு போகிறான். ஒரு ஹோட்டல் மாதிரி தான் நிறைய வீடுகள் இருக்குது. இப்போ அவன் இஷ்டத்துக்கு எடுத்து போட்டு தின்னுட்டு போயிடுறது. அப்படி இல்லை, ஒரே சுஃப்ராவை விரித்து குடும்பத்திலுடைய மனைவி மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது ஒரு பரக்கத்தான ஒன்று. அல்லாஹ் அதில் அபிவிருத்தியை வச்சிருக்கான், பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதை விட்டுட்டு அவர் வர்றாரு, இவர் எடுத்து சாப்பிட்டு போகிறாரு, இவர் வர்றாரு, இவர் எடுத்து சாப்பிட்டு போகிறான்னு சொன்னால் அது குடும்பம் அல்ல, அது ஹோட்டல். இப்படி தான் என்ன செய்து நடந்து கொண்டு இருக்கிறது, பஃபே சிஸ்டம்.
ஆக இது இப்படி இதை மார்க்க விரும்ப இல்லை. ஆயிஷானா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்வோம், ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிட்றது சுன்னத்து, சலதான செஞ்சுருக்கிறாங்களே, சுன்னத்து ஆகிடுச்சு, சுன்னத்து நபவியா. அது மாத்திரமல்ல, அங்கே கறி ஒரு இறைச்சி வச்சுருக்கோம். ஒட்டக இறைச்சி தானே பெரும்பாலும், அங்கே ஆட்டு இறைச்சியும் இருந்திருக்குது, ஒட்டக இறைச்சியும் இருந்திருக்குது. அப்போ ஒரு துண்டை எடுத்து வைப்பாங்க. கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் கறி கொஞ்சம் பெரிய துண்டாக போடுவாங்க, சில ஊர்களில் சின்ன துண்டாக இருக்கும். சரி, எப்படியோ அந்த துண்டை எடுத்து வைத்து விட்டு என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிப்பாங்க. கடிச்சு ஒரு துண்டை வச்சுருவாங்க, கடிச்சிட்டு வச்சுருவாங்க. நான் என்ன செய்வேன், திருப்பி எடுத்து அதை கடிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி எடுத்து கடிப்பாங்க. எங்கே கடிப்பாங்கன்னா, நான் வாய் வச்ச இடத்துல அவங்க கடிப்பாங்கங்கிறாங்க. அப்போ தன்னுடைய அன்பை காட்டுவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இப்படியெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நடந்திருக்கிறோம் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ அந்த அளவிற்கு அழகான ஒரு குடும்பத்தை நடத்தி சென்றவர்கள். குடும்பம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வரலாற்றில் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கோ அல்லது வெளியில் போயிட்டோ எப்போ வரமாட்டாங்க, வெளியில் போனவங்க வரமாட்டாங்களான்னு வீட்டில் உள்ளவங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வர்ற நேரமும் தெரியும். உதாரணமாக யுத்த களத்துக்கோ அதுக்கோ போயிட்டோன்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும். எப்போ திரும்பி வரமாட்டாங்க என்று வீட்டில் உள்ளவங்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை வளர்த்தாங்க, அது கசுவாங்கிறது தெரியும். அது அல்லாமல் ஒரு கோவேரி கழுதையும் அவங்க வளர்த்தாருங்க. அதுலேயும் அவங்க ஏறி போவாங்க. துல் என்று அதுக்கு பெயர். அந்த கோவேரி கழுதையினுடைய பேர் துல் என்று அதுக்கு பேர். அது எவ்வளவுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது படுத்து கிடக்கும், வீட்டுக்கு வெளியில் படுத்து கிடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ற நேரம் அதுக்கு தெரியும். பள்ளிவாசல் வர்றாங்க, அது வெளியில் போனால் வர்றாங்க, அந்த வக்து தெரியும். அந்த வக்து வந்தது தான். ரெண்டாவது அது ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வாராங்கனாலே வாசனையும் தனியாக வந்துடும். எத்தனையோ சஹாபிகள் சொல்கிறாங்க, அந்த தெருவில் ரசூலுல்லாஹ் நடந்து போயிருக்கிறாங்கங்கிறத அவர்கள் அந்த வாசனையின் மூலமாக, நறுமணத்தின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்வோங்கிறாங்க சஹாபிகள். இப்போ இயல்பாகவே அவங்களுடைய உடலில் நறுமணம் இருந்தது. இதன் மூலமாக விளங்கி கொண்ட அந்த துல் என்ற அந்த கோவேரி கழுதை என்ன செய்யுமாம், அப்படியே எழுந்து குதிக்க ஆரம்பிக்குமா சந்தது. ஆஹா, அப்போ குதிக்க ஆரம்பிச்சு வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்க, சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, இது பாருங்கள் சந்தோஷத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டா குதிக்குமா, அவ்வளோ சந்தோஷம் அதற்கு. இப்படியெல்லாம் மிருகங்கள் கூட என்ன செய்ய, அது ஒரு மிருகம்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். அந்த துல்துலை பற்றி நீ பெரிய வரலாறு சொல்கிறாங்க. துல்துல் என்ன வரலாறுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அந்த துல்துல் என்பது பல வருடங்கள், அதுக்கு பெரிய வயசுங்கிறாங்க. அந்த கோவேரி கழுதையினுடைய அது எத்தனையோ பெரிய வயசாக, ஏன்னா அதுக்கு முன்பாக சில நபிமார்கள் அதில் வாகனித்ததாக வரலாறு வருது. அப்படி பார்த்தோம்னா அதுக்கு முன்னால் ஈசா நபி தான் இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈசா நபியோட இந்த காலத்துக்கும் பார்க்க கிட்டத்தட்ட 600 வருடங்கள் ஆகுது. அப்போ 600 வருஷத்துக்கு மேலே அது இருக்குது. அது தனி ஒரு வரலாறாக சொல்லுவார்கள். இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் அதில் ஏறி உட்காந்துக்கிடுவாங்க. இப்போ இந்த காரில் ஏறி உட்காந்துட்டு நம்ம எங்கே போகணுங்கிறதுக்கு ஜிபிஎஸ்ஸா அது என்னது அதை வச்சுருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அங்கே இருந்திருக்கு. அவங்க ஏறி உட்காந்துட்டு சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். அது தான் அந்த இடத்துக்கு போய் அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கிட்ட போய் நின்றும். அது எங்கே போகணுமோ அங்கே அந்த என்ன செஞ்சோம் சரியாக போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிடுவாங்க. அது இன்னும் ஒரு வேலை செய்யுது, இந்த ஜிபி செய்கிற வேலையை விட அது கூடுதலாக செஞ்சுருக்குது. நேராக போய் என்ன செய்யும், அந்த கதவை போய் முட்டுமா, முட்டி என்ன செய்ய, இப்படி தலையை வச்சு முட்டி கதவை தட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நிற்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சஹாபி என்னடா யார் தட்டுறா அப்படின்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நிற்பாங்க. இந்த அளவுக்கு வேலையை அது செஞ்சுருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஜிபிஎஸ்க்குன்னு ஒரு வேலை இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு மட்டும் போனதும் இல்லை, வீடுகளாக இருந்தால் அது வீட்டுக்குள்ளே தகவல் கொடுக்குறது. இப்போ இது கூட இந்த உலகத்தில் சாதாரண விஷயங்கள். இந்த அளவிற்கு அந்த துல் என்ற அந்த மிருகம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்திருக்கிறது. ஆனால் வரலாற்றில் ஒரு கவலையான செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்த பிரிவை தாங்க முடியாமல் 3 நாட்களாக அது சாப்பிடாமல் இருந்து இறந்து போனது என்று வரலாற்றில் என்ன செய்யுது, எதுவும் தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் குடிக்கல, அது இறந்து போச்சு 3 நாட்களுக்கு பிறகு, அது ஒன்றும் சாப்பிட முடியாமல். அப்போ இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆக நாம் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஒரு குடும்ப பாரம்பரியம், ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும், நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது, அடக்கி ஆளும் தன்மை என்பது ஆண்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஆணாதிக்கம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு உண்டான ஹக்கு என்ன என்பதை பார்த்து செயல்படுத்தணும். அவள் யார், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணை வந்தவள், நம்முடைய குழந்தைகளை பெற்று தந்தவள். அந்த குழந்தை பெறும்போது அவள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா, எவ்வளோ பெரிய சங்கடத்தை அனுபவிச்சிருப்பா.
அந்த சக்கராத்தினுடைய வேதனையை கிட்டத்தட்ட என்ன செய்றாங்க, இரண்டாவது சக்கராத்துங்கிறாங்க. ஒரு குழந்தை விலாதத்தினுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது அது இரண்டாவது சக்கராத் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு வேதனை அவள் என்ன செய்திருக்கிறாள், அனுபவித்திருக்கிறாள். ஆக அருமையான பெருமக்களே, இந்த மாதிரி நாம் அவைகளை உணர்ந்து அந்த பெண்ணினுடைய ஹக்கு என்ன என்பதை பேணி நடக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் போதும் அவர்கள் இந்த வையக வாழ்வினுடைய இறுதியின் போதும் அவங்க என்ன செஞ்சாங்க, சில விஷயங்களை வலியுறுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று அமானத்தை பற்றி பேசினாங்க, அடுத்தவர்களுடைய பொருளை பேணுவது என்பதை பற்றி பேசினாங்க. அதே மாதிரி தொழுகையை பற்றி வலியுறுத்தினாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவிலையும் என்ன செஞ்சாங்க, வலியுறுத்தினாங்க. வஃபாத்தினுடைய நேரத்திலையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இத்தகுன் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள், அவர்களுடைய ஹக்கை நீங்கள் சரியான முறையில் கொடுங்கள், அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் பேணுங்கள் என்றார்கள். இஸ்லாத்தில் பெண்களினுடைய உரிமை, இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்ட மாதிரி வேறு எங்கேயும் வழங்கப்படவில்லை. அவ்வளவு சிறப்பான உரிமை வழங்கப்பட்டிருக்குது. ஒரு கணவன் மௌத்தா போனால் அவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பங்கு உண்டு என்று சட்டங்கள் இன்று தான் என்ன செய்யப்படுது சில நாடுகளில். ஐரோப்பாவினுடைய ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லப்படக்கூடிய இங்கிலாந்தில் கூட 1927 தான் கணவன் மரணித்தால் அவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பங்கு உண்டு என்று சட்டம் வந்தது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் சட்டத்தை வகுத்து வச்சு இருக்குது, கொடுக்கணும் மனைவிக்கு ஹக்கு உண்டு. இப்போ அப்படியே பார்க்கும் பொழுது இஸ்லாம் சொன்ன மாதிரி பெண்களுக்கான உரிமை வேறு யாரும் என்ன செய்யலை, கொடுக்க இல்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அடிக்கடி நிக்காஹ் மேடைகளில் நாம் சொல்லியிருக்கிறோம். இரவினுடைய நடுப்பகுதி ஆயிஷா நாயோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. திடீர்னு எழும்புறாங்க. எழும்பினோடனே ஆயிஷா நாய் எழுப்பிட்டாங்க. சொல்கிறாங்க, யா ஆயிஷா தைனி யா ஆயிஷா உரீது அன் அத்தஅப்புத ரப்பி. ஆயிஷா எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தாங்க, நான் என்னுடைய ரப்பை வணங்க விரும்புகிறேன். அப்போ ஏன் ரப்பை அல்லாஹ்வை வணங்க விரும்புகிறதுக்கு ஆயிஷா நாய்ட்ட என்ன பெர்மிஷன்? சரி, மற்றவங்க தான் கேட்குறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? அப்படி ஒரு கட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கவே இல்லை. யாருடைய தயவை நாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ வரலாறுகளை நம்ம பார்க்குறோம். ஹிஜ்ரத்து புறப்பட்டு வரும் பொழுது 2 ஒட்டகத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே இந்த ஒட்டகம் உங்களுக்கு, இந்த ஒட்டகம் எனக்கு அப்படின்ற ஒட்டகம் போது, அப்போது சரி இந்த ஒட்டகத்துன காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க சித்திக் நாயம். நீங்கள் வாங்கினா அந்த ஒட்டகத்தில் ஏறுறேன், இல்லைன்னா நான் நடந்து வர்றேன்ட்டாங்க. இதுக்கு ஒட்டகத்தோட காசை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் நான் ஏறி வர்றேன், இல்லைன்னா நான் என்ன செய்கிறேன், நடந்து வந்துடுவேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டாங்க. அப்படி என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் யாருடைய தயவையும் நாட வேண்டிய நிலையில் அல்லாஹ் அவர்களை வைக்கவில்லை. அவங்க செல்வ சீமான், அவங்க காலடியில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்துருக்கிறான், செல்வத்தை கொடுத்துருக்கிறான், அவங்க கைகாட்டி இடங்கள் தங்கமாக மாறும். அப்படி ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எனவே அவர்கள் யாருடைய தயவையும் நாடி இருக்கையில் யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன, இந்த சமுதாயத்திற்கு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, உங்களுக்கு நான் ஒவ்வொன்றையும் கற்றுத்தருவதற்காக வந்தேன் என்கிறார்கள். எல்லாத்தையும் கற்றுத்தருவதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்போ எப்படி நடக்கணுங்கிறது, அவங்க யார் அப்படிங்கிறது ஆழமாக பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவுபடும். ஆக அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாடம், படிப்பினையை படித்து தர்றாங்க. ராத்திரி நடுநிசையில் எழும்பி ஆயிஷா கேட்குறாங்க, நான் என்னுடைய இறைவனை வணங்க விருப்பப்படுகிறேன் ஆயிஷா, எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்கணுமா? அவங்க போய் வணங்கிட்டு இருக்க வேண்டியதானே. அப்போது என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு படிப்பு. அது மனைவிக்காக ஒதுக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தினுடைய ஹக்குகளை நீங்கள் என்ன செஞ்சாங்க, தொழுகைக்காக கூட ஒதுக்க வேணாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை விட சிறந்த வணக்கம் இது, தொழுகைக்காக கூட. அப்போ ஃபர்லான தொழுகையாக தான் தொழுது ஆகணும். சுன்னத்தான நஃபிலான தஹஜ்ஜுதான தொழுகையாக இருந்தாலும் கூட அந்த தொழுகை நீங்கள் இப்போ தொழுவ போகிறதா இருந்தால் அது மனைவிக்கான ஒதுக்கப்பட்ட நேரம் என்று இருக்குமே. ஆனால் அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, அவள்கிட்ட ஒரு பெர்மிஷனை வாங்கிக்கங்க. அப்போ எந்த அளவிற்கு மார்க்கம் பேணுகிறது மனைவியினுடைய உரிமைகளை என்று. ஆயிஷா நாய் பாருங்கள், அவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலி.
அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் என்னோடு இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன், நீங்கள் என்னோடு இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் உங்கள் ரப்பை வணங்கணும் என்று ஆசைப்பட்டதின் காரணத்தினால் என் விருப்பத்தை விட உங்களுடைய விருப்பத்தை நான் முற்படுத்துகிறேன். என்ன அழகான பேச்சு. அவங்களுடைய விருப்பம், ஆனால் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, அது நீங்கள் என்னோட இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு விருப்பம் ரப்போட இருக்கிறது. எனவே என் விருப்பத்தை விட உங்களுடைய விருப்பத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என்ன அழகாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. எனவே அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோமேயானால் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அத்தகைய மன நிறைவான, சந்தோஷமான, மகிழ்வான ஒரு வாழ்க்கை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அன்னையர் திலகம் ஃபாத்திமது ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய அருமை கணவர் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு. ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வந்தோம். ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் தனிப்பட்ட முறையில் சில மற்ற மனைவிகளுடைய விஷயத்தை சொன்னோம். தனிப்பட்ட முறையில் சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்படி பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இவருக்கு இடையில் கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டது. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணுமா இல்லையா? யார்கிட்ட போகிறது? இது நிறைய படிப்பினை பாருங்கள், என்ன அழகான படிப்பினை. நேர் முரணாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பிரச்சனைன்னு சொன்னால் யார்கிட்ட போகிறது? மனைவி யார்கிட்ட போய் கேட்கணும், ஒரு கணவன் யார்கிட்ட போய் சொல்லணும். இருக்குது இல்லையா? பிரச்சனை வந்துருச்சு, மூடி வச்சா கடைசி ஒரு வகையாக வருது, ஒரு தீர்வு வந்து ஆகணும். தீர்வுனா நடுநிலையாளராக யாரை கொண்டு வந்து வைக்கிறது? பிரச்சனைக்கு தீர்வு காண்றது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அழகான வழிமுறையை தந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆண் என்ன செய்யணும், அவர் என்ன செய்வார்? தான் வீட்டில் போய் சொல்லுவார், அவள் அப்படி நடக்கிறா, இப்படி நடக்கிறா, எனக்கு அவன் சரி வர மாட்டேங்குது, கொள்ள மாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரோட சேர்ந்துக்கிடுவாங்க? மாப்பிள்ளையோட சேர்ந்துக்கிடுவாங்க. மாப்பிள்ளை வாப்பாவோ சகோதரரோ அவன் சேர்ந்துக்கிட்டு பெரிய பிரச்சனை. பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது. பெரும்பாலும் எல்லாமே அப்படி தான் இருக்குது. 99.9 அப்படி தான் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்து அவன் என்ன சொல்வா? அம்மாட்ட போய் சொல்வா, தம்மாட்ட சொல்வா, தண்டை வாப்பாட்ட சொல்வா, காக்காட்ட சொல்வா. இனி அவங்க தைன்னு குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது உருப்படுமா? இனி விவகாரம் முத்திப்போம். இனி அவங்க இவங்க பேச சில சமயங்களில் என்ன நடக்குதுன்றே என்ன செய்ய சொல்ல முடியாத அளவிற்கு, விவரிக்க முடியாத அளவுக்கு சங்கடங்கள் உருவாகி விடுகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே நடந்த சங்கடம் போக அந்த சங்கடத்தை வைத்து இந்த ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க பாருங்க. அவங்க அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, கடைசி இது விட்டுருவாங்க. இவங்களுக்குள்ள பேசுனது பேச்சு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இனி அதை தீர்த்து வைக்கிறது பெரிய வேதனையாக போயிடும். இப்படி இருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லவில்லை மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனையை எங்கே கொண்டு போனாங்க? மனைவியினுடைய தந்தை இடத்துல கொண்டு போகிறாங்க, அபூபக்கர் சித்தினாத்துல போனாங்க. அப்போ ஒரு கணவன் பிரச்சனை யார்கிட்ட கொண்டு போகணும்? மனைவியினுடைய உறவினர் இடத்துல கொண்டு போகணும். பாருங்கள், உங்கள் பிள்ளை இப்படி நடந்துக்கிறா, நான் என் வீட்டிலலாம் சொல்லலை, ஏன்னா அது வேறு தப்பாக விரமாறினா நீங்கள் கொஞ்சம் சொல்லி வைங்களேன் அப்படிங்கும்போது, அப்படியே நடக்கிறான் கேட்பாங்களா இல்லையா? நான் சொல்லி வைக்கிறேன் மாப்பிள்ளை, சொல்லி வைக்கிறேன் மச்சான், அல்ல சொல்லி வைக்கிற மருமா, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? எவ்வளவு இலகுவாக அந்த பிரச்சனை தீர்வதற்கு வழி வந்திருக்குது. அதே மாதிரி ஒரு மனைவி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் என்ன செய்யணும்? தன் கணவனினுடைய வாப்பாட்ட சொல்லட்டும், மாமாட்டேன், மாமா இப்படி இருக்கிறோம் உங்கள் மகன், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறோம், நீங்கள் கொஞ்சம் சொல்லி வைங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு மருமக போனால், அடே பிள்ளையே அவள் வந்து சொல்லிட்டாவே, இப்போ படுவா என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குவதைத்தான் இஸ்லாம் என்ன செய்து விரும்பியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தினாத்துல போனாங்க. எல்லாம் படிப்பினை ஏட்டில் இருக்கிறதுக்காக, வாழ்வியலில் கொண்டு வருவதற்கு அங்கே போனாங்க. சித்திக் நாயகம் சொன்னாங்க, யாரை சொல்லுதா? உங்கள் விஷயத்தில் நான் தீர்மானிக்கிறதா? நீங்கள் தான் தீர்மானிக்கணும், நீங்கள் தான். இப்போ அங்கேயா தீர்மானிக்கப்படுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஜட்ஜி யார் இருக்கிறா? அவங்க எடுக்கிற முடிவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிறான். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பொதுமக்களை பார்த்து, சஹாபிகளை மற்றவங்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்குள்ள நீங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி அந்த பிரச்சனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போனதற்கு பிறகு அவர்கள் செய்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மூமீன்கள் அல்லங்கிறான். ஃபலா வரப்பிக்க, நாயகமே உங்கள் இறைவன் மீது சத்தியமாக, லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஹாக்கிமாக இருந்ததற்கு பிறகு அவங்க அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, அப்படி இருக்குமா அப்படின்னா அவங்க மூமீன்கள் கிடையாதுங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செய்தால் அதை ஏற்றுத்தான் ஆகணும் இல்லைங்கிறாங்க. தெளிவாக தான் பேசுகிறாங்க. காயல்படுத்தலையும் வந்து பேசிட்டு போனான்.
இப்போ அதற்கெல்லாம் பதில் சொன்னோம். இங்கே குரானில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அவன் மூமீன் இல்லைங்கிறான், இவன் ஏற்றாலும் சரி தான், ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்லைங்கிறான். இப்போ ஈமானை உடைக்கிறதுக்கு உண்டான வழியை செய்தார்கள். சரி, இப்போ அதை விமர்சிப்பது அது வஹாபிகள் பேசினது, நாம் அதை விமர்சித்துக்கு எடுக்க இல்லை. இப்படி ஒரு நடந்திருக்குங்கிற ஒரு தகவலை முன்வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் நாயகத்தில் போன பிறகு அவங்க ரொம்ப என்ன செஞ்சாங்க, சஞ்சலப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. நாயகமே, உங்கள் விஷயத்தில் நான் தீர்மானிப்பதா எப்படி? இல்லை, நீங்கள் தான் தீர்மானிக்கணும், நீங்கள் தான் வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தினார்கள், நீங்கள் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் முறைங்கிறதையும் சொன்னாங்க. இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுதல், அது அழகான ஒரு வழிகாட்டுதல். உட்கார்ந்தாங்க, 2 பேரும் உட்காந்து இயல்பா குடும்ப பேச்சுகள் எப்படி இருக்குங்கிறது தெரியும் தானே, அந்த தன்மை வருது. அங்கே பாருங்கள், ஆயிஷா நாய்கிட்ட பேசுனா என்ன சரி உட்காந்துருக்குறாங்க. இவங்க கை காலம் ஆடி போய் இருக்குது சித்திக் நாயகத்துக்கு. என்னடா இது, தம் மகளுடைய பிரச்சனையில் நான் உட்காந்து மாட்டிக்கிட்டு நடக்கிறானே அப்படின்ட்டு மனசில் கஷ்டமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தில் அவங்க என்ன சொன்னாலும் அதான முடிவு, அதான தீர்ப்பு, அதான மார்க்கம். அவங்க என்ன சொன்னாலும் மார்க்கம். ஏன்னா அவங்க சுயமாக பேசுறது, அல்லாஹ் பேசுறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன, அப்படி அந்த பயத்திலேயே அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உட்காந்தாச்சு. அப்போ ஆரம்பிப்போமே அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நாயகி, அந்த இயல்பாக அந்த குடும்ப இந்த சின்ன வயசு அந்த தன்மை வெளிப்படுது. சில சமயங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்படுது பாருங்கள், உண்மையைத்தான் சொல்லணும் அப்படின்னாங்க. யாரை பார்த்து? கணவனை பார்த்து சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ங்கிற சிந்தனை இல்லை. ரசூல் அல்லாஹ்வினுடைய திருத்து. பொய்யுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள், எந்த நபிமார்களாக இருக்கட்டும், பொய்ங்கிறது அவங்ககிட்ட வராது, அவர்கிட்ட பாதுகாக்கப்பட்டவர்கள். சிதுக்குங்கிறது அவங்களுக்கு வாஜிபான சிவத்தில் உள்ளது. உண்மையைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ இயல்பாக தன்னுடைய கணவன்கிற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. இந்த வார்த்தையை பொறுக்க முடியாமல் செய்யணும் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஓங்கி அடிச்சுட்டாங்க மகளை. கன்னத்தில் அடித்தாங்க. ஃபோ துமியத் ஃபோ முகு, வாயிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சு. அடித்த அடியில் திரும்பவும் அடிக்க செல்லும்போது எழும்பி ஓடிட்டாங்க. ஓடி என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு பின்னால் பாருங்கள் வாப்பா அடிக்க வராங்க அப்படின்னு. சண்டை முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. அங்கடைக்குள்ளே இப்போ பிரச்சனை போய் வாப்பா அடிக்க வராங்க போடுங்க. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கரே, என் மனைவியை அடிப்பதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை, இருவருக்கு மத்தியில் பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் நான் உங்களை அழைச்சேன். நான் அப்போ பிரச்சனையை தீர்த்து வைப்பது எப்படி கணவன் மனைவிக்கும் இடையிலே உள்ளது என்பதை ஒரு அற்புதமான நோக்கோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நேரம் அவளுக்கு பின்னால் தான் அவள் போய் ஒளிஞ்சிக்கிட்டோம். முதல்ல போய் பின்னால் முடிஞ்சிட்டு பாருங்கள் யாரை சொல்லலாம். இப்போ யாரை சொல்லலாம் வந்துடுச்சு. யாரை சொல்லலாம் என்ன செய்கிறாங்க, எங்கள் வாப்பா என்ன அடிக்க வராங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ எத்தனை வயசு? 15 வயசு. 15 வயசு பிள்ளை அவங்க. அருமையான ஒரு வாழ்க்கை, அழகான நெறிமுறைகளை நமக்கு சொல்லி தந்தவர்கள் அல்லவா. அந்த அடிப்படையில் தான் அவர்களினுடைய திருமகளார் அன்னையர் திலகம் ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் திகழ்ந்தாங்க. என்ன அழகான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டத்துலையும் கூட ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, ரொம்ப குடும்பத்தில் பணியாள் இல்லாமல் எல்லாமே அவன் வேலையை பார்க்க வேண்டியிருக்கு, சிரமம் இருக்குது. அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, நிறைய கைதிகள் வந்திருக்கிறாங்க, கைதிகள் இருக்கிறாங்க. அந்த கைதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க பணிகளுக்காக வேண்டி. நீங்கள் போனால் உங்களுக்கும் என்ன செய்வாங்க, நமக்கும் ஒரு கைதி கிடைக்கும், ஒரு வேலையாள் கிடைக்கும். நீங்கள் வாப்பாட போய் கேட்டு வாங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறீங்களே வீட்டில், உங்களுக்கும் கொஞ்சம் பலு குறைஞ்ச மாதிரி இருக்குமே என்ன சொன்னதும் சரின்ட்டு இவங்க போகிறாங்க. அங்கே போனதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு போட வரவேற்று உட்கார வச்சாங்க. என்னம்மா அப்படின்ட்டு. இல்லை, இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, யாரை சொல்லலாம், கையில் அப்படி இந்த மாதிரி இப்படிலாம் சிரமங்கள் இருக்குது, அதனால் ஒரு பணியாள் எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, கைதிகள் இருக்கிறாங்களாமே, அதுக்கு ஒரு பணியாள் எங்களுக்கு தாங்கலாம் அப்படிங்கும்போது தர்றதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. சொல்லலான்னு சொன்னாங்க, உங்களுக்கும் ஹக்கு இருக்கத்தான் செய்யுது, உன்னுடைய கணவனுக்குள்ள ஹக்குகள் அதில் இருக்குது. ஆனால் அதை விட சிறந்த ஒன்று இருக்குது, ஒரு துவா இருக்குது, அதை நான் உனக்கு சொல்லித் தரட்டுமா? அந்த துவா எனக்கு ஞாபகத்தில் இல்லை, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை நான் சொல்கிறேன். அந்த துவாவை நான் உனக்கு சொல்லித்தர்றேன், அதை தாங்கள் எடுத்துக்கொண்டால் எது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க. இந்த பணியாள் வேணுமா? ஆனால் அதை விட இந்த துவா மிக வேகமாக வீட்டில் வேலைகள் முடிவதற்கு அது ஒரு துணையாக நிற்கும், அது அதை விட சிறப்பாக இருக்கும். அதை நான் சொல்ல வாங்க பாப்பா, உங்கள் விருப்பமே என்னுடைய விருப்பம், யாரும் சொல்லலாம், நீங்கள் சொல்லி அந்த துவாவை எனக்கு தாங்க. நேரம் வந்துட்டாங்க, வந்தால் சும்மா வராங்க. என்ன ஃபாத்திமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி போனேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், நீங்கள் சொன்னதை சொன்னேன்,
அவங்க சொன்னாங்க, பணியால் தருவதில் ஆட்சேபனை இல்லை, அதே சமயம் உங்களுக்கு நான் ஒரு துவாவை நான் கற்றுத்தர்றேன், அந்த துவாவை நீங்கள் ஓதினால் மற்ற வேலைகள் எல்லாம் மிக எளிதில் முடியும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் அதை உங்களுக்கு தரவா அல்லது பணியாளியை தரவான்னு கேட்குறாங்க. எது விருப்பம்? அப்போ என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த துவாவை கற்றுத்தருவதான் விருப்பங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டு அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. நீ இப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்போ உதாரணமாக நம்ம மனைவியாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ரெண்டையும் கேட்டுற வேண்டியதானே, துவாவையும் கேளு அதையும் தாங்க, உரிமை உங்களுக்குள்ள ஹக்கு இருக்குன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஹக்குக்காக எவ்வளோ போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது குடும்பங்களில். ஹக்குகளை வாங்கணுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள், காக்காவும் தம்பிக்கு இடையில், அவனுக்கு மாமாவுக்கு மச்சானுக்கு இடையில், உறவுகளுக்கு இடையில் ஹக்குகள் சரியாக பிரித்து கொடுக்கப்படாமல் எவ்வளவு பிரச்சனைகள் எத்தனை உயர்ந்த குடும்பங்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிறது. சொத்துக்களை கேட்குற விஷயங்களில் இப்படி சொன்னதும் இங்கே அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? ஃபாத்திமா அசப்தி ஹைரா, அருமையான வேலையை நீங்கள் செஞ்சீங்கிறீங்க. இப்போ எவ்வளோ அங்கீகரிக்கிறாங்க பாருங்க. என்ன வேலை நீ செஞ்சுட்டு வந்தால் நாம கேட்டிருப்போம், அழகான வேலையை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க ஃபாத்திமா என்று அன்னையர் திலகம் ஃபாத்திமத்து ஸஹராயில் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நோக்கி சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி இருக்கணும். அப்போ மனைவி ஒரு காரியத்தை செய்து வரும்போது அந்த காரியத்தை பாராட்ட தெரியணும் நமக்கு. அது சரியான விஷயமாக இருந்தால் அவெல்லாம் பாராட்டக்கூடாது. சில பேர் அப்படி என்ன செய்யணும், அவனா ரொம்ப மேலே போயிடுவா, ரொம்ப ஆட்டம் கூடுதலாகிக்கும் அப்படின்ட்டு. அப்படி செய்யக்கூடாது. தவறு வரும் பொழுது சுட்டி காட்டக்கூடிய நாம் சுட்டி காட்டணும். மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால், ஆசையின் காரணத்தினால் அவள் செய்கிற தவறை சுட்டாமல் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் சில சில கொஞ்சம் கசப்பு இருக்குது என்பதன் காரணத்தினால் அவள் செய்த நல்லதை பாராட்டாமலும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லை. ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே இருந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, எவ்வளவு உயரிய அன்பு, ரொம்ப பாசத்தை வச்சுருந்தாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்படி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், வரலாற்றில் ஹதீதுகளில் எவ்வளவு பார்க்குறோம், நிறைய ஹதீதுகள் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், ஒரு பெண் வர்றாங்க, ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க, ஒரு மார்க்க சட்டத்தை கேட்குறாங்க. மார்க்க சட்டத்தை முக்கியமான ஒரு மார்க்க சட்டம் தான். அந்த பொம்பளையும் அழகாக இருக்கிறாங்க. கேட்டு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த பொம்பளை போயிட்டாங்க. ஆயிஷா நாயும் பக்கத்தில் வைக்கிறாங்க. யாரை சொல்லுதா? என்ன ஆயிஷா, அந்த பொம்பளை கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஆமாம் ஆயிஷா, முக்கியமான கேள்வி தான். அந்த கேட்ட நயம், அந்த கேட்குற முறை இருக்குது பாருங்கள், அதுவும் அழகாக இருந்தது இல்லையா? ஆமாம். இப்போ சில பேர் கேள்வி கேட்குறதே என்ன செய்வான், சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுந்தானே அவன் படித்து கொடுக்குறான். வஹாபிகள் வந்து மற்றவங்கள்ட்ட நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது, விடாதீர்கள் சட்டையை பிடித்து கேளுங்கள், எவ்வளோ அழகான அதபை படித்து கொடுக்குறான். நபி வழி, இது பேர் நபி வழி. எப்படி இருக்குது பாருங்கள், நபி வழிக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்போ இப்படி படித்து கொடுக்குறார்கள். கேட்பதற்கென்று ஒரு முறை, கேள்வி கேட்பதாக இருந்தாலும் அது அழகாக இருக்கணும், அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கேட்டாங்க, ரொம்ப அழகாக கேட்டாங்க இல்லையா? ஆமாம் ஆயிஷா, ரொம்ப அழகாக கேட்டாங்க. இப்போ ரெண்டாவது மூணாவது அடுத்து ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அந்த பெண்ணும் அழகான பெண்ணாக இருந்தாங்க இல்லையா? ஆமாம், அழகான பெண்ணாக இருந்தாங்க. 3 கேள்வி சரி. அடுத்து 4வது ஒன்று வைக்கிறாங்க, லாக்கின் நஹா கசீரா, ஆள் அழகு தான், ஆனால் ஆள் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஆள் கொஞ்சம் குட்டை அப்படின்னாங்க. இது இயல்பாக குடும்பங்கள் நடக்கிறது பாருங்கள். சல்லல்லாஹு சும்மா போக இல்லை, சொன்னாங்க லஃபிலி ஆயிஷா, இப்போ சொன்ன வார்த்தையை துப்பிருந்தாங்க. அவள் தன் மனைவி பாசமிகுந்த ஒரு மனைவியாக இருக்கிறார்கள், அறிவார்ந்த ஒரு மனைவி, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு மனைவி. ஆனாலும் கூட இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன போது அது துப்புங்க, இனிமேல் அந்த வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசாதீங்க. மற்றதெல்லாம் சொன்னீங்க சரிதான், கரெக்டாக 3 சரியாக வந்துட்டு. ஒரு பெண்ணுன்னு ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப புகழ மாட்டாங்க. அந்த மாதிரி அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது 4வது கட்டத்தில் என்ன செஞ்சுட்டு, லா கின்னஹா கஸ், ஆள் அழகு தான் ஆனால் கொஞ்சம் குட்டை அப்படின்னாங்க. அதை மட்டும் இப்போ பேசுனீங்களே, இது துப்பிடுங்க. அப்போ தன் மனைவி தன் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் சொன்ன ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்ன போது அனுசரித்து போகலை, அதை தப்புன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தெளிவுபடுத்தி காட்டினார்கள். இதுதான் அன்புக்கு அடையாளம். இப்படி இருக்கணும். அதே மாதிரி அந்த பெண் சரியான முறையில் செய்யும்போது அசப்தி, நல்லா சரி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, நல்ல முறையில் சொல்லும்போது அதை ஏற்றுக்கணும். சில பேருக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது. அவள் சொல்லி நாம் கேட்குறதா அப்படின்னு நினச்சிவாங்க, அது ப்ரெஸ்டீஜியூஸும் அதை பார்த்துடுறது. அவள் சொல்லி நாம் கேட்குறது
அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய சில ஆலோசனைகளை ஏற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் பெண்களினுடைய உரிமைக்கு உட்பட்டது. சரியான முறையில் இருக்குமே ஆனால் ஏற்றுக்கிடுங்க, சரியான முறையில் இருந்தால் ஏற்றுக்கிடுங்க. சரியான முறையில் இல்லை, அது எவ்வளோ பாசமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிடக்கூடாது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால், இங்கே பாருங்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா இந்த முடிவை கேட்டுங்க வந்ததும் அலிநாயகி என்ன சொன்னாங்க? அசப்தி யா ஃபாத்திமா ஹைரா, அழகான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. அப்போ பணியால் கிடைக்க இல்லைன்னு கவலை இல்லை அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து தர்றாங்கன்னு சொன்னால் அது சரியாக இருக்கும், அதை விட வலிமையானதாக இருக்கும் என்று முழு நம்பிக்கை உடையவர்களாக திகழ்ந்தவர்கள் சஹாபுகள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதே சமயம் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்பட்டது, மனசங்கடம் ஏற்பட்டது. ஃபாத்திமா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா அலிநாயகத்துக்கு இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் அலிநாயகத்தை காணலை. ஐநா அலி, அலி எங்கே கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி எங்கம்மா? யார் சொல்லா கொஞ்சம் கோவிச்சிட்டு போயிட்டாக வெளியில். என்ன காரணம்? இப்படி விஷயம். சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அலிநாயகத்தை தேடி வர்றாங்க. சஹாபிகள்கிட்ட கேட்குறாங்க, அலியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், நிறைய விஷயங்கள். இப்போ அலியை பார்த்தீங்கன்னா இப்போ ரசூலுல்லாஹ்க்கு அலியை நாயகம் எங்கே போயிருக்கிறாங்கன்னு தெரியலன்னு அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசலாமா? அப்போ இது இல்முல் கைப் இருக்குன்னு சொல்கிறீங்க, அலிநாயகம் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஒரு விஷயம் ஒரு ஆளை தேடி வரும் பொழுது ஒரு மனிதர் என்ன செய்யணும்? 4 பேர்கிட்ட விசாரிக்க, நீங்கள் பார்த்தீங்களா, எங்கே போனீங்களா? இது கேட்குறது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன செய்ய தேவையில்லை, நம்ம கேட்டால் நம்முடைய கௌரவம் போயிடுவோம்னு நினைக்க தேவையில்லை. கேட்கணும், அதை காட்டுறதுக்கு தான். அதை காட்டுவதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க? இப்படி செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பானே, நீ எதுக்கு அங்கே போனான்னு கேட்பான். அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியாதா எதுக்கு இந்த காரியத்தை செஞ்சா? அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியாத முடிவு எடுக்கிறது? அப்படி அல்ல. அப்போ அல்லாஹ் தெரியாதவனாக இருக்கிறான்னு அர்த்தம் வந்துடும். எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் நீ எதற்காக இதை செய்தாய் என்று கேட்குறான். அப்போ தெரியாமல் கேட்குறானா தெரிஞ்சு கேட்குறானா? தெரிஞ்சு தான் கேட்குறான், அவனுக்கு தெரியாதது என்ன இருக்குது? எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. பார்வை இருக்கிறது, உசூல்னு ஒன்று இருக்குது. அந்த உசூல், அந்த அடிப்படையை தவறும் பொழுது தான் இந்த குழப்பங்களாக வந்து சேருது. அந்த பார்வை என்ற அந்த உசூல் சரியாக இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் இருக்காது, சரியாக வழங்கிக்கிடலாம். எத்தனை விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவும் ஞானத்தை பற்றி, இங்கே இல்முல் கைபை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே நுழையில. வெளியில் வர்றாங்க, பார்த்தீங்கன்னா சஹாபிகள் சொல்கிறாங்க, யாரை சொல்லுதான். ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு சஹாபி உடைய ஒரு சஹாபியோட ஒட்டமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகமும் அங்கே வெளியில் போயிட்டு, சஹாபியினுடைய ஒட்டகம் தான் வெளியில் போயிடுச்சு. காலையில் சஹாபி வந்து கேட்குறாங்க, இப்போ தேடி பாருங்கங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கும் பொழுது, அப்போ அந்த இடத்துல ஒரு முனாஃபிக் இருக்கிறான். இப்போ தெளிவாகுது பாருங்கள். ஒரு முனாஃபிக் இருந்து பாருங்கள், என்ன வானத்திலேருந்து வகை வருதுங்கிறாங்க, ஒட்டகம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல தெரியல. இப்போ இவங்கெல்லாம் எப்படி நபியாக இருக்க முடியும்? அவன் பேசுகிறான், உங்களுடைய அந்த ஒட்டகம் எங்கே இருக்குதுங்கிறத கூட என்ன செய்யல சொல்ல தெரியல, வானத்திலிருந்து வகை வருதுன்னு சொல்லி எப்படி நம்ப முடியும்? அவனும் யுத்தத்துக்கு வந்திருக்கிறான், உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த குழி தோண்டுவான் பாருங்க முனாஃபிகள், அது எல்லா காலத்திலையும் இருப்பாங்க. அவன் வந்து அவன் பேசுகிறான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வருது. சொன்னாங்க, அந்த சாவி கொடுங்க, வாங்க இந்த இடத்துல இந்த மரத்தில் இந்த ஒட்டகம் கயிறு போட்டிருந்தீங்களே, அந்த கயிறு அதில் சிக்கிக்கிட்டு இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்போ தெரிஞ்சு தான் தேட சொல்கிறாங்க. எல்லாம் அங்கடங்க சொல்லி அப்படி ஒன்றை தேடுவது என்பது ஒரு முறை, ஒன்றை தேடுவது என்பது ஒரு முறை. அந்த முறையை செய்ய சொன்னார்கள். தேடுப்பாணி. இப்போ உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஞாபகத்தில் வைக்க முடியல, எனக்கு ஞாபகத்தில் என்ன செய்யலை வைக்க முடியல, எல்லாம் மனப்பாடம் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. அப்படியா, உங்கள் துண்டை விரிங்கன்னாங்க. மேலே போட்டு துண்டை போட்டிக்கிறாங்க, துண்டை விரித்தாங்க. துண்டை விரிச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அள்ளி போட்டாங்க. என்னத்தை அள்ளி போட்டாங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா இப்படி அள்ளி போடுறாங்க. பிடிச்சிக்கங்க நெஞ்சோட, நாங்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. அன்றிலிருந்து நான் எதையுமே மறக்கவில்லைங்கிறாங்க. இப்போ ஞாபக சக்தி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. சரி, அவங்களுக்கு மட்டும்தான். இதே வந்து மற்ற சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ அந்த ஒரு சிறப்பை மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கலையே, எல்லாருக்கும் எல்லாரும் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்யணும்? தேடணும், ஞாபகத்தில் வைக்கணும், அதற்கு முயற்சி செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிந்தால் அப்படி கொடுக்க முடியும் என்பது இதன் மூலமாக தெளிவாயிடுச்சு. ஒரு ஞாபக சக்தியை கூட கொடுக்க முடியும், செல்வத்தை கொடுக்க இல்லையா? எத்தனை பேருக்கு செல்வத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களெலாம் வந்து நீங்கள் வந்து செல்வந்தர்களாக உங்களை ஆக்குறது யார்? அக்னாஹுமுல்லாஹு வ ரசூலு, அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவது அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபால. மக்களை செல்வந்தராக்குறது யாரு தான்?
நாம் நினச்சிக்கிட்டு அல்லான்னு தான், அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹும் ரசூலும் தான் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறார்கள். குர்ஆன்ல தானே இருக்கு, தௌபால பாருங்க. அவர்களுடைய கையில் எல்லா ஆற்றலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுத்துருக்கிறான். ஆக இந்த மாதிரி சில விஷயங்களே இப்படி இதை நம்ம பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு இயல்பாக நடைமுறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு சில வழிமுறைகளை அவங்க செஞ்சு காட்டுவாங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ அவனும் சொல்லலையா, என்ன நபிங்கிறாங்க, தெருவில் நடந்து போகிறாங்க, நாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. எம்ஷீஃபில் அஸ்வாக், குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் நபிமார்களை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வந்து முந்தைய நபிமார்களை பற்றி வந்தது. எம்ஷீஃபில் அஸ்வாக், கடத்தெருவில் நடந்து போகிறாங்க, பேசுகிறாங்க, வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இது எப்படி நபியாக இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் பேசினாங்க. அப்போ அது பேசினது யார்? காஃபிர்கள் பேசினாலும் முஷ்ரிக்கீன்கள் பேசினாங்க. அவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்களாகத்தானே இருக்கிறார்கள் என்று நம்ம மார்க்கத்தில் இஸ்லாமிய பெயர்களை வச்சுட்டு சொல்லிக்கிறவங்களுக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். அவங்களும் தன்னுடைய நபிமார்களை என்ன செஞ்சாங்க? பஷர் 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 தான் சொன்னாங்க. சாதாரண ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர். அதனால் காஃபிரா போனாங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில், பல நபிமார்களுடைய விஷயத்தில். எனவே அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக என்ன செய்வாங்க? சில விஷயங்கள் மனித இயல்புக்கு ஒத்தவாறு சில காரியங்களை நடத்தி காட்டுவாங்க. மனித இயல்புக்கு ஒத்தவாறு ஒவ்வொன்றையும் வேறுபட்டு இருக்கிறாங்கங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்கும். இயல்பாக சில விஷயங்கள், இப்போ உதாரணமாக நம்ம எத்தனை கல்யாணம் முடிக்க முடியும்? 4 கல்யாணம் முடிக்கலாம். 4 கல்யாணம் முடிக்கலாம். இல்லை ஒரு ஆள், எல்லாரும் இல்லை, எல்லாரும் 4 கல்யாணம் முடிக்க இயலாது. யார் 4 கல்யாணம் முடிக்க இயலும்? உடல் ஆற்றல் இருக்கணும், வசதி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே 4 மனைவியையும் நீதியாக நடத்த தெரியணும். அந்த பக்குவம் 4 மனைவியும் கொண்டு செல்லக்கூடிய, நீதியாக நடத்தி கொண்டு செல்லக்கூடிய. ஒரு மனைவியை வச்சே வாழ்கிற பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது 2 மனைவி வந்தால் எப்படி இருக்கும்? 3 4 இருந்தால் எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே காலத்தில் 9 மனைவி வச்சுருந்தாங்களே, நம்மிலிருந்து வேறுபட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்துக்கு அல்லாஹ் காட்டினாதே. நீ ஒன்றை போல நினச்சிக்கிட்டீக்காதே. எத்துணை மனைவிகள் வந்தாலும் சீராக நடத்தக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு, தனித்தன்மை அது அவங்களுக்கு உள்ளது. எனவே நம்மை போன்றவர்கள் அல்லங்கிறத அல்லாஹ் என்ன செய்யணும்? அதன் மூலமாக நிரூபித்து விட்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தான் மனித வாழ்க்கை நடத்துவது போல் நம்ம காட்டுங்க. இது நமக்கு உள்ளது. அவர்களுக்கென்று ஹுசூசியத்து சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் இயல்பு, அதுதான் அவங்க. இப்போ ஒரு மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வர்றதுனால நம்ம சொல்கிறோம், ஒரே சமயத்தில் எல்லா மனைவியிடத்திலும் வாழ்க்கையை நடத்துவதற்காக என்ன செய்யும்? வரிசையாக போயிட்டு வந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்ததாக சொன்னோம். உடல் வலிமையும் உடல் ஆற்றலும் அவர்களுடைய மன வலிமையும் தன்மையும் சாதாரண மனிதர்களை போன்றது அல்ல, அது வித்தியாசமானது. அது ஹதீதுகளில் இடம்பெறும். அப்போ அதை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பேசிக்கொள்வோம், நம்மில் 40 பேரினுடைய சக்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பேசிக்கொள்வோங்கிறாங்க சஹாபிகள். ஆனால் சஹாபிகள் எப்படிப்பட்டவங்கன்னா ஒவ்வொரு ஆளும் 10 பேருக்கு சமமானவர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க 10 பேருக்கு சமம். அப்படி பார்த்தா 400 தாண்டுது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு யூகம். ஆனால் அவங்களுக்கு நிகராக இல்லை. உலகமே ஒன்று திரண்டாலும் முடியாது. எப்படின்னு கேட்டால், இப்படி நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு, நம்ம அந்த செய்தி அப்படி நிற்கிது. அந்த ஹந்தக் யுத்தம் நடத்துவதற்காக, அகழ் யுத்தம் நடத்துவதற்காக பெரும் படை திரண்டு விட்டது. அஹஸாப், அல்லாஹ் அஹஸாப்ங்கிறான், படைகள்ங்கிறான். மதீனா ஷரீஃபை சுற்றி குழி தோண்டப்பட்டதில்லையே, அகழ் தோண்டி சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் அகழ் தோண்டி அந்த யுத்தம் நடத்தப்பட்டது. இப்போ அந்த நேரத்தில் நுஐம் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஒரு இளைஞர், ரொம்ப கெட்டிக்காரர், பேச்சில் வல்லமை, எங்கே போனாலும் ஆளை கையில் கொண்டு வந்துடுவார். அரசபைகளுக்கு போய் பேசுவார், பெரிய பெரிய செல்வந்தர்கள் இடத்துல, வியாபாரிகள் இடத்துல பேசுவார், அப்படியே சரண்டர் ஆகிடும். அவ்வளோ பெரிய திறமை நுஐம் இப்னு மஸ்ஊதுக்கு உண்டு. அவர் இஸ்லாத்துக்கு வரல. இங்கே முஸ்லீம்களை பயப்படுத்தணும், முஸ்லீம்களை அச்சத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று அந்த குறைஷி காஃபியர்கள் என்ன செஞ்சாங்க? அப்போ மக்காவுக்கு நுஐம் வந்திருக்கிறாங்க. நுஐமை பார்த்து சொன்னாங்க, நுஐம் பார்த்தீங்களா, நாங்கள் திரட்டிக்கிற படையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. டேப்பா, இது வரைக்கும் இப்படி ஒரு படையை நான் பார்த்தது இல்லையே. அவர் சொல்கிறார், பார்த்தது இல்லை தானே, இதை போய் மதீனாவில் சொல்லுங்கள். இப்போ இது சைக்காலஜிக்கலாக, மனத்தத்துவ ரீதியாக சஹாபிகளினுடைய இதயத்தை உடைப்பது, பயத்தை ஏற்படுத்திடுறது. பயம் வந்துட்டாலே கஷ்டம் இல்லையா? வெற்றி கொள்றதுங்கிறது கஷ்டமாக போயிடும்.
அதனால சஹாபிகளுக்கு மத்தியில் இதை நீங்கள் பேசுங்க, எப்படி படன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பெரும்பெரும் ஹுதைல் கோத்திரத்தார், அந்த கோத்திரத்தார், இந்த கோத்திரத்தார், வலிமை இந்த ஆட்களெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டோம், சுற்று வட்டார்கள் எல்லாத்தையும் வந்துட்டோம், நெருங்க முடியாது, சின்ன பின்னமாக்கிறோம், மதீனாவை சுக்கு நூறாக உடைச்சிருவோம், பார்த்து சொல்லுங்கள், போய் சொல்லுங்கன்னு அனுப்பியாச்சு. அது அவனுடைய தந்திரத்தில் உள்ளது. நுவாய்ம் இப்னு மசூத் அங்கே இருந்து வந்தாங்க. வந்து சஹாபிகளை வந்தோடனே சஹாபிகளுக்கு நுவாய்ம் இப்னு மசூத் நல்லா தெரியும், அவருடைய பேச்சாற்றல் கெட்டிக்காரர், ஆனால் நடுநிலையாக நிற்கக்கூடியவர், நிறைய பெரும்பாலான விஷயங்களில் நடுநிலை நடக்கக்கூடாது. சஹாபிகள் சொன்னாங்க, என்ன ஒரு பெரும் படை திரண்டுக்கிட்டு இருக்க கேள்விப்பட்டியெல்லாம். ஆமாம், ஒரு தகவல் வந்தது எங்களுக்கும். தகவல்னா லேசான விஷயம் இல்லை, பயங்கரமான ஒரு படை, என்னுடைய ஆயுளிலேயே இப்படி பார்க்கல. அந்த கோத்திரதார் சேர்ந்துட்டாங்க, இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க, இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே பகை இருந்ததில்லை, அவங்கெல்லாம் இப்போ உள்ளே வந்துட்டாங்க என்று இப்படி சொல்ல 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 சஹாபிகள் கொஞ்சம் அப்படியே கதி கலங்கி போயிட்டாங்க. இடத்துல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மனுஷன் பேசுகிறார். பேசினா சஹாபிகளாக உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ அழகாக பேசுவார். பேசி எல்லாருடைய மனமும் அப்படியே தளர்ந்து போய் நிற்கும், எல்லாம் தளர்ந்து போய் நிற்கிறாங்க. செய்தி செலதாசவங்களுக்கு நோயம் வந்தார், இப்படி பேசினார், சஹாபிகள்லாம் அப்படியே தளர்ந்து போயிட்டாங்க, யுத்தம் நடத்துறதை பற்றி ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க, அச்சம் பட்டு போயிருக்காங்க, தகவல் போச்சு. செலதாசனாங்க இதை வந்தாங்க, ஒரு நிமிஷம் கூட பேசல. அவங்க சொன்னாங்க, உங்களில் யாரும் இந்த யுத்தத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த முஹம்மத் சல்லல்லாஹு தன் பேரை சொல்கிறாங்க, அந்த குழுவை தனியாக எதிர்த்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், சஹாபிகளுடைய கல்பில் வேகம் வந்துருச்சு, சப்ஜெக்ட்லாம் தூக்கி வீசினாங்க எல்லாத்தையும். தனி நபராக நின்று சமாளிக்க முடியும் என்று சல்லல்லாஹு சொன்னது அது உண்மையிலும் உண்மை, அதையும் தெரிஞ்சுக்கிடணும். எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் சரி தான், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு செக்யூரிட்டியாக நான் இருக்கிறேங்கிறான் அல்லாஹ். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு செக்யூரிட்டி நான் நாயகமே. குர்ஆன்ல தானே சொல்கிறான், வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மக்கள்லேருந்து எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது, என்னுடைய பாதுகாப்பு உங்களுக்கு நான் அல்லவா செக்யூரிட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வந்து அவங்க ஒரு நிமிஷம் கூட பேசலை. இவர் 2 மணி நேரம் பேசினா நோய் இப்னு மசூத், இவங்க நினைச்சாங்க வந்தாங்க, நீங்கள் யார் இந்த யுத்தத்தை விட்டு பின்தங்கினாலும் பரவாயில்லை, நான் ஒரு ஆளாண்டு சமாளிப்பேன், தன் பேரை சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான். இந்த வார்த்தையை கேட்டதான் அப்படியே சஹாபிகள் அப்படி கொந்தளிச்சிட்டாங்க, சரியான வேகம் வந்துடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் இருக்கக்கூடிய சக்தியும் அத்தகையது. அந்த அதுதான் யதார்த்தம். இந்த ஒரு நபராக நின்று நான் பார்த்துக்கிறேன்டாங்கல்ல, அதுதான் உண்மை, அந்த யதார்த்தம் அதுதான். இப்போ யுத்தம் நடந்தது, காயப்பட்டதுங்கிறது அது இயல்பான ஒரு நடவடிக்கை. ஒரு யுத்தம் நடந்தால் இப்படிலாம் நடக்குங்கிறது காட்டுறதுக்கு உள்ளது அது. அப்போ யதார்த்தம் என்பது வேறு, நடைமுறையிலே காண்பிப்பது பாடம் என்பது வேறு, ரெண்டையும் புரிஞ்சுக்கிடணும். அதையும் இதையும் போட்டு குழப்பி தான் தெரியாமல் வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை எங்கேன்னு கேட்குறாங்கன்னா தெரியலன்னு நினைக்கக்கூடாது. தொழுகையிலே தான் சொல்கிறாங்களே, எனக்கு பின்னால் சரியாக நில்லுங்க, எனக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யணும், சரியாக நிற்கணும், உங்களுடைய சஃப்புகளை சரியாக கேட்குங்க, நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான், உங்களுடைய ருக்கு, நீங்கள் செய்யக்கூடிய சுஜூத் எனக்கு மறைந்தது அல்லங்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ருக்குவும் நீங்கள் செய்யக்கூடிய சுஜூதும் எனக்கு மறைந்தது அல்ல என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு நிறுத்த இல்லை, ஒலா ஹுஷூக்கும், உங்களினுடைய இதயத்திலே இருக்கக்கூடிய இறையச்சமும் எனக்கு மறைந்தது அல்லங்கிறாங்க. ஒன்றும் மறைஞ்சதில்லை, எல்லாம் உங்களுக்கு கண்ணாடி முன்னால். நம்ம குதுப் நாயும் சொல்ல இல்லையா, அந்தும் பைன எதைய கல் கவாரீர், ஓதுநாயகமே சொல்கிறோம், அவரோட பேரப்பிள்ளை சல்லாசனுடைய பேரப்பிள்ளை ஓதுநாயகன்னு சொன்னோம், அந்தும் பைன எதைய கல் கவாரீர், எனக்கு முன்னால் நீங்கள்லாம் கண்ணாடி கூஜாக்கள் மாதிரி தான் இருக்கிறீங்க. கண்ணாடிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமில்ல, கண்ணாடிக்குள்ளே அந்த முட்டாய் இந்த முட்டாய் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறான், எல்லாம் கண்ணாடி சீசாக்குள்ளே, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை போல தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஷரியத்தினுடைய கடிவாளம் என்ன செய்யுது, என்னுடைய நாவில் இருக்குது, இல்லைண்டா எல்லாத்தையும் உங்களோட கல்பில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் சொல்லி போடும் அப்படிங்கிறாங்க. குதுப் நாயகம் சொல்கிறா, இப்போ அவருடைய பாட்டனர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ அவங்க கேட்டாங்க, அது நடைமுறைக்கு உட்பட்டு கேட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிறாங்க, அலி நாயகம் போனாங்க, பள்ளிவாசலுக்கு வெளியில் படுத்து கிடக்கிறாங்க, உடம்புலாம் மண் ஒட்டி இருக்குது. தட்டினாங்க, தட்டி எழுப்புனாங்க, தங்களுடைய பாதத்தால் தட்டினார்கள் என்று தான் ஹதீஸ் வருகிறது. தங்களுடைய பாதத்தால் காலால் அப்படி தட்டுறாங்க. தட்டி முக்கும் யா அபா துராப், எழும்புங்க, மண்ணோட கிடக்கிறீங்களே, மண்ணை பற்றி பிடித்து, அபா துராப்னா மண்ணினுடைய தந்தையே அப்படின்ற பொருள், ஆனால் கருத்து இல்லை, மண்ணை பற்றி பிடித்து கொண்டு இருப்பவரே அப்படி தான் அதனுடைய அர்த்தம், அபூக்கா தான் அர்த்தம். எழும்புங்க அப்படின்றதும் அவங்க என்ன செஞ்சாங்க, கிளம்புனாங்க. என்ன ஃபாத்திமா ஏதாவது பேசிட்டாங்களோ, இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என் புள்ள ஃபாத்திமா ஏதாவது கொஞ்சம் மனவர்த்தமாக பேசிட்டாங்களோ
அப்படின்னு ரசூல் வார்த்தை கேட்டாங்க. எப்படி இருக்கும், துடிச்சு போயிட்டாங்க. ரசூலா ஒன்றுமில்லை, இப்போ நான் போயிடுறேன், சப்ஜெக்ட் க்ளோஸ். இப்போ இது எதற்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையில் ஒரு மனைவியினுடைய தந்தையை வைத்து நாம் பார்க்கணும். ஒரு தந்தை வந்து பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அவர் நேராக வர்றான்னு வைங்க, இந்த தகவலை அங்கே கொண்டு போயிருந்தா அல்லது அந்த எங்கே பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பெற்றோர் யார் சார்பில் நிற்கணும்? எதிர்த்தரப்பு சார்பில் நிற்கணும். பெண் வீட்டு தரப்பினர் மாப்பிள்ளை சார்பாக, மாப்பிள்ளை வீட்டு தரப்பினர் பெண் சார்பாக நின்றன்னு சொன்னால் பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும். இதான் இல்லாமல் போட்டு இவன் அந்த பக்கம் சேர்ந்துக்கிற அவங்க அந்த பக்கம் சேர்ந்து சேஃப் சைடில் முன்னாடி பெரிய பிரச்சனையும் அதாபமாக இருக்கிறது. ஆக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதைத்தான் மார்க்கம் என்ன செஞ்சிருக்குது, விரும்பி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அன்னையர் திலகம் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய சிறப்பிலே இன்னொரு தகவல் என்னென்றால், முபாஹலாவினுடைய நிகழ்ச்சி. நஜிது தேசம், நஜிதிலிருந்து ஒரு 40 கிறித்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ், நசாராக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாக்கு தத்தம் செய்வதற்காக புறப்பட்டு வராங்க. அப்படி புறப்பட்டு வரும் பொழுது அதில் ஒரு பாதிரியார் தலைமை தாங்கிறார். அந்த செய்தியை சூரத்துல் ஆலி இம்ரான் சொல்லி காட்டும். சூரத்து ஆலி இம்ரான் சொல்லி காட்டுகிறது. ஒரு பாதிரியார் தலைமை தாங்கி வந்துகிட்டு இருக்கிறார். அப்படி வந்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த பாதிரியினுடைய தம்பி அவர் அதில் வர்றார். 40 பேரும் தலைவர்கள், ஒன்று அல்லது லீடர்ஷிப்பில் உள்ளவங்க அல்லது வந்து நல்ல ஸ்காலராக இருக்கக்கூடியவங்க, அவங்க வர்றாங்க. பாதிரியார் இருக்கிறாங்க, ஊர் தலைவர் அதில் இருக்கிறாரு, நாட்டாண்மையெலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்கள்லாம் அதில் இருக்கிறாங்க, நல்ல விவரமான ஆக்கள்லாம் அதில் இருக்கிறாங்க. இப்படி 40 பேர் வர்றாங்க. ஏனென்றால் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருப்பதை பார்த்து அதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும், அதுக்கு நமக்கு ஆபத்தாக ஆகிவிடக்கூடாது என்று அந்த நஸ்ரானிகள் புறப்பட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு செய்து, ஏன்னா வாக்கு முனாதாரா செய்கிறது ரொம்ப கெட்டிக்காரர்கள், அதற்காகவே நினைச்சாங்க வந்தாங்க. வர்ற வழியில் இந்த பாதிரியினுடைய தம்பி வரும்போது அவர் ஏறி வந்து அந்த கோவரி கழுதியோ அல்லது ஒட்டகமுக்கா குதிரையோ என்னமோ ஒன்று எடறி கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்ததும் அவர் என்ன செஞ்சாருன்னா ரசூலுல்லாவை திட்டுறார். இவரோ போய் பார்க்க போய் தானே இந்த மாதிரி கீழே விழுந்தான்னு சொல்லி திட்டுறார். இப்போ தலைமை தாங்கி வரக்கூடிய பாதிரியார் தம்பியை லேசாக தள்ளிக்கிட்டு போயிட்டு, தம்பி அவங்கள ஏசாத, அவங்கள திட்டக்கூடாது. நீ ஏன் திட்டக்கூடாது? அவர் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. அவங்க உண்மையில் ஒரு நபி சொல்கிறார். அவங்க ஹக்கன், நம்முடைய தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லா வேதங்களும் அவங்கள நபிங்கிறது தெளிவுபடுத்துது, அதில் சந்தேகமே இல்லை. அப்போ நாம் ஏன் அவங்கள்ட்ட போய் பேசணும்? ஏன் அவங்களுடைய நம்ம வந்து முனாதரா செய்யணும், வாக்கு தத்தங்கள் செய்யணும்? தேவை வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அது உண்மை தான். நாம் இப்போ அங்கே போய் சேதம்னு சொன்னால் அவங்களுடைய உம்மத்தில் ஒரு ஆளாயிருவோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், நமக்கு இருக்கக்கூடிய பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். கிடைக்குமா? இந்த பதவி கிடைக்குமா? நம்ம என்ன சொன்னாலும் அவ்வளோ பேரும் கேட்குறான். அந்த இது நிலைமை இருக்காது. எனவே தான் நம்ம விட்டுட்டு போகலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ பதவி மோகம் இருக்குது பாருங்கள், லேசான ஒரு விஷயம் இல்லை, பிடிச்சி வச்சுக்கணும். இஸ்லாத்துக்கு வராமல் தடுத்து வச்சிருக்கு. அப்போ ஒரு சத்தியத்தை அவர் உணர்ந்து தான் இருக்கிறார். ஆனால் அந்த தம்பியினுடைய கல்பில் அது உறுத்திக்கிட்டே இருந்து பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பிந்தைய சமயத்தில் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பாருங்கள் எப்படி நிலைமைண்டு. அல்லாஹ் எப்படியெல்லாம் வழிகாட்டுறான். ஏச வச்சு இஸ்லாத்துக்கு வர வைக்கிறான். உண்மையை உணர்ந்திருக்கிறார், அவருக்கு வரல. அவர் உண்மையை உணர்ந்திருக்கிறார், அவர் இஸ்லாத்துக்கு வரல. அறியாமையில் இவர் ஏசினார். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன ஹக்கை வெளிப்படுத்துகிறான். இது அல்லாஹ்வினுடைய குதிரத்துகள் அதில் உள்ளது. ஏன் அப்படி செஞ்சான் அப்படின்னா அதில் நிறைய சிறுகள் இருக்குது. ஊருக்கு வந்து வந்தாச்சு, இங்கே மதீனா ஷெரீஃபுக்கு வந்தாச்சு. வந்து என்ன செய்கிற பேச்சுவார்த்தை நடக்குது, நீண்ட செய்தி. அல்லாஹ் தஆலா சூரத்து மரியம் இறக்கினான். இறக்கி என்ன செஞ்சான், அவ்வளோதுக்கும் விளக்கங்கள் கடன்னு ஸல்லல்லாஹு அவங்க கேட்குற அத்தனைக்கும் கேள்வி கேட்டு பதில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒன்று நீ கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட. இப்போ நான் கேள்வி கேட்கவான்னு கேட்டாங்க, கேளுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு ஒன்னோட கேள்விகளை முன் வச்சாங்க, ஒன்றுத்துக்கும் பதில் சொல்லலை. அது அப்படித்தான், அது அப்படித்தாண்டா எப்படி தான் திரும்ப திரும்ப கேட்டாங்க, பதில் சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா கோவம் வந்துருச்சு. அவன் கோவப்பட்டான். فمن حاجك فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين. நாயகமே, இனிமேல் இவங்களோட பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. இனிமேல் போட்டு பேசிக்கலாம் இருக்கக்கூடாது, விட்டுருங்க அவனை, நாம் பார்த்துக்கிடுவோம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், ஃபக்குல் தாலோ, நீங்கள் வாங்கப்பா. நாமும் நம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறோம், வீட்டில் இருக்க ஆக்களை அழைக்கிறோம், நீங்களும் உங்கள் மக்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, உட்காருவோம், முபாஹலா செய்வோம். யார் பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய லானத்து உண்டாகட்டும் அப்படின்னு முடிவு செய்வோம், வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. இதுக்கு மேலே அவங்கள்ட்ட நீங்கள் பேச வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிச்சிருவாங்க. அவங்களும் ஓகேன்றுவாங்க, நாளைக்கு வச்சுக்கிடுவோம், முபாஹலா செஞ்சுருவோம்,
என்று இரு பக்கத்துலேயும் அதுக்கு உண்டான ஆயத்தமாக இருப்பாங்க. அப்போ அடுத்த நாள் வந்திருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஜலாலியத்தாக இருந்துருவாங்க. ரொம்ப ஜலாலியத், ரொம்ப வேகமாக இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பு, அவங்களுடைய ரப்பு சூடாயிட்டா இவங்களும் அப்படி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஜலாலியத்தில் உட்கார்ந்து என்ன செய்வோம், ஒரு போர்வை எடுத்து போட்டு ஹாதா அஹ்லுல் பைத், இதான் அஹ்லுல் பைத் என்று சொல்லி என்ன செய்வாங்க, தான் அன்னையர் திலகம் ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு, அலிநாயகம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு, 5 பேர் தான். இந்த 5 பேரும் இருக்க மூடி துணியை வைத்து கொண்டு கூப்பிடுங்க அவங்களே அப்படிம்பாங்க. வருவாங்க. வந்து இந்த 5 பேருடைய முகத்தை அவங்க அப்படியே பார்ப்பாங்க. இந்த பாதிரியார் பார்ப்பார், கை காலெலாம் நடுங்கும். அதில் இருக்கக்கூடிய நூறானியத், அன்னையர் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய நூரை பார்த்த உடனே அப்படியே சரண்டர் ஆகி சொல்லுவாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் முபாலா செய்யலை, நாங்கள் நஷ்ட ஈடுகளை எதையாவது தந்துட்டு நாங்கள் என்ன சொன்னீங்க, என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் தந்துடுறோம், நஷ்ட ஈடு தந்துட்டு நான் போயிடுவோம். தன் ஆட்கள் பார்த்து சொன்னாங்க, இல்லை நம்ம செய்ய வேணாம், இது விவகாரமாக போயிடும், அவங்கள எப்படி சமாளிக்கணுமோ அதை சமாளிச்சுக்கிட்டார் அந்த ஆக்களை, வேணாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சமாளிச்சுட்டு இங்கே நஷ்ட ஈடுகள்லாம் நாங்கள் தர்றோன்னு சொல்லி சரண்டர் ஆகி திருப்பி என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் முபாகலா செய்திருந்தால், அவங்க மாத்திரம் இந்த இடத்துல சத்திய பிரமாணம் முபாகலா செய்திருந்தால் அவர்களுடைய சொந்த ஊராகிய நஜ்ரானில் நெருப்பு மழை பெய்திருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு. அஹ்லுல் பைத்துகளினுடைய வேகம் அது, அஹ்லுல் பைத்தினுடைய தன்மை இருக்கே, அதை வச்சு முன் வச்சு கேட்டோன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். லீ ஹம்சத்துன் நுத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தஃபா வல் முர்தலா வபுனாஹுமா வல் ஃபாத்திமா, நம்முடைய ஆபாக்கு நமக்கு படித்து தந்தாங்க. எல்லா பலாய் முசீபத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒன்று அஹ்லுல் பைத்தினுடைய, அதை பிடிச்சிக்கிட்டா. ஆக அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு அற்புத தலைவியாக திகழக்கூடியவர்கள் தான் அன்னை செய்ததுனா சித்தி ஃபாத்திமத் ஸஹராயில் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதை நாம் உணர்ந்து அந்த அஹ்லுல் பைத்துகள் மீது அதிகமான பேரன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர்களாக நாம் இருக்கணும். அதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான். நீங்கள் அஹ்லுல் பைத்துகள் மீது பாசம் வைக்க வேண்டும் என்று உம்மத்திட்ட நீங்கள் கேளுங்க நாயகமே, உங்கள் உம்மத்திட்ட அந்த ஒன்றையும் நீங்கள் கேளுங்க. குல் லா சாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, அதை ஒன்று கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னுடைய அஹ்லுல் பைத்தை என்னுடைய குடும்பத்தை நேசிங்கன்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் அன்னையர் திலகம் அவர்களை அதிகமாக நேசித்து எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இனிமையாகவும் எளிமையாகவும் கனிவாகவும் இருந்ததோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோமேயானால் நமது வாழ்க்கை ஈருலகிலும் சிறப்பாக அமையும் என கூறிக்கொண்டு, அத்தகைய நிறைவான மன சந்தோஷமான அல்லாஹ்வாலும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் பொருந்தி கொள்ளப்பட்ட நிறைவான வாழ்க்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் மக்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن مهدينا فاطمة زهراء بنت الأمين وارزقنا بها خير دنيا ودين. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن ستنا فاطمة زهراء بنت الأمين وارزقنا بها خير دنيا ودين. يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن ستنا فاطمة زهراء بنت الأمين وارزقنا بها خير الدنيا ودين. يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على أبي البتول المختار وارفع عن مولانا سيد عبد الشكور الأخيار وارض عنا به في الدارين مع الأبرار صلى الله على
الله على محمد يا ربي صل عليه وسلم.